அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டோம், பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொன்னீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வீட்டுல 5 பிள்ளைகள், வீடு சந்தோஷமா இருக்கிற வீடு, அப்பா எல்லாரோடும் சமாதானமா நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் தெருவுல பயங்கர சண்டை, சத்தம், அதிகமான சத்தம், சண்டை. பிள்ளைங்க எல்லாம் வெளியே போய் பாக்குறாங்க, தன்னுடைய அப்பா இன்னொரு நபரோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். சண்டை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள அப்படி கோபத்தோடு, எரிச்சலோடு, வெறித்தனமா அப்படியே வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தகப்பனார் வந்தா வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதெல்லாம் அனுபவிச்ச மாதிரியே இல்ல, எங்க வீட்டுல கோபம் சண்டையே நடந்ததில்லைங்கிற மாதிரி பாக்குறீங்க. என்ன அப்படி எதுவுமே நடந்தது இல்லையா? நடந்திருக்கா? சரி, உங்க வீட்டுல நடக்கல, இந்த பச்சைப்பாளையம் தானே நீங்க இருக்குது, இங்க நடக்கல. நீங்க எங்கேயோ சொந்தக்கார வீட்டுக்கு போயிருப்பீங்கல்ல, அங்க நடந்திருக்கா? அப்ப எப்படி இருக்கும் அந்த வீடு? ரொம்ப சைலண்டா இருக்கும். ஒரு ஊசியை கீழே போட்டா கூட சத்தம் என்ன செய்யும்? எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அம்மா என்ன செய்வாங்க? அப்பா பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. கிச்சன்ல இருந்தாங்கன்னா கிச்சன்லயே இருந்துருவாங்க. பெட்ரூம்ல இருந்தா கதவு மெதுவா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாத்ரூம்ல இருந்தா அப்பாடி வெளியே போனா நம்ம சத்தம், இதுல இருந்து இங்க இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உள்ள உட்காந்துருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படி அந்த குடிகார அந்த அப்பா கோபத்தோட எரிச்சலோட வீட்டுல வந்து ஒரு சேரை தூக்கி இழுத்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லா 5 பிள்ளைகளும் பயத்தோட, நடுக்கத்தோட, என்னடா பண்றது, அப்பா கோபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையில ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெண் மட்டும் அப்படியே கிச்சனுக்கு மெதுவா போய் ஒரு கிளாஸ் மோர், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கிளாஸ் மோரை எடுத்துட்டு மெதுவா உங்க அப்பா அண்ணாங்க குடிங்க அப்படிங்க சொல்லுவாங்க. அப்பா அப்பா தயக்கத்தோட, அப்பா பயத்தோட, நடுக்கத்தோட கொடுக்கும்போது அவர் ஒரு மாதிரி மேலே கீழே பார்ப்பார். பிள்ளை கைக்கு நடுங்கும். அப்படியே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சாருன்னா என்னவாகும்? சாந்தமா அமைதி. எவ்வளவு கோபமா இருந்த அப்பாவும் எப்படி ஆயிடுவாங்க? அமைதியா அந்த கோபம் தணிச்சு நல்ல ஒரு சமாதானம் அந்த வீட்டுல மீண்டு வரும். அப்பா நினைப்பாரு, சே நம்ம நேரத்துல நம்ம பிள்ளைங்க எப்படி அன்பா இருக்காங்க, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வீடு மீண்டும் சந்தோஷம், மகிழ்ச்சி திரும்பும். அதே போல இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது யாராவது புரிஞ்சு கொள்ள முடியுதா? யாருடைய? இல்லையா? அபிகாயில் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி தான் இந்த நாளில நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் யாரும் ஒரு அபிகாயிலா மாற போறோம். அபிகாயில், இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நாம் ஒரு அபிகாயிலாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய இதில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அபிகாயில்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். தந்தையின் வீட்டு மகிழ்ச்சி பிளஸ் அபிகாயில் என்பதற்கு மகிழ்ச்சிக்குரியவர். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் யாரு? மகிழ்ச்சிக்குரியவர்கள். நீங்களும் நானும் மகிழ்ச்சிக்குரியவர்கள். அந்த வசனத்துல வாசிக்கும் போது வாசிச்சோம், அபிகாயிலுடைய கணவர் யாரு? நாபால். அவன் யாரு? குடிகாரன், முரடன், துராக்கிரதனுமா இருந்தான். அவன் பார்த்தாலே பயமுறுத்தி, அவனை பார்க்கவே சகிக்கல அப்படிங்கிற ஒரு நபர் தான் யாரு? நாபால். ஆனா அபிகாயில பத்தி அந்த வசனத்துல என்ன சொல்லுது? மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தார். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இருக்கு? சுத்தமா இல்ல. அல்லேலூயா. அபிகாயில் வந்து மகா புத்திசாலி, ரூபவதி. அவளை பார்த்தாலே ஒரு அமைதி, அவளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், அழகு, அப்படி ஒரு அழகு. அவள் புத்திசாலியாய் நடந்து கொள்கிறார். ஆனா அந்த கணவர் யாரு? முரடன், குடிகாரன். முரடன் யார சொல்லுவோம்? நம்ம வீட்டுல 2 பேர் இருந்து வெளியே பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வர என்னடா இந்த கிருக்கே மாதிரி வரனாது அப்படியே ஒரு மாதிரி போட்டு பார்க்க சகிக்காது, அப்படித்தானே? அவங்கள தானே முரடன் சொல்லுவோம். ஆனா இவள் யாரு? அருமையான புத்திசாலி, அழகு நிறைஞ்சவள், ரூபவதி என்று சொல்லி வேதத்துல அழகா அந்த அபிகாயிலை பத்தி சொல்லிக்கிறது. அபிகாயில அர்த்தம் என்னன்னு சொன்னேன்? மகிழ்ச்சி. அவள் இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா? அவ மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குதா? இல்லவே இல்லை. ஆனா
அவள் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையை நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது, அந்த நாமால் மிகவும் செல்வந்தன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. ஒரு 5 ஆடு வச்சாலே அது குட்டி போட்டு பெருகி பெருகி நகையை சேர்ப்பாங்க, எடைய வாங்குவாங்க, வீடை கட்டுவாங்க. இங்க எவ்வளவு? 3000 ஆடு, 1000 வெள்ளாடு. கர்மேல் பர்வதத்துல நிறைய வேலைக்காரர்களோட செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவள் தான் அந்த யாரு? நாபால், அபிகாயில். ஆனா அந்த இடத்துல நம்ம 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அறுவடை செய்யப்பட்ட காலங்கள். இப்போ நம்ம தோட்டக்காடு வச்சிருக்காங்கல்ல, அவங்க 1000 வாழை போட்டு நல்ல வாழை செவ்வாழை கொலை அது அறுவடை ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷத்துல மகிழும். ஏன்னா அறுவடை 1 வருடத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், 1 வருடம் உழைத்த உழைப்புக்கான ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திற்குள்ள சேரும் போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அதே போலதான் இந்த நாபாலுடைய குடும்பத்துல அந்த வருடத்துக்கு ஒரு முறை மயிர் கத்திரிக்கிற நாள் வந்தது. அந்த நாள்ல எல்லா அறுவடை எல்லாம் பண்ணி அந்த விருந்து உண்கிற காலம். வேலைக்காரர்கள் எல்லாம் அதிகமாக பிரயாசப்பட்டு அந்த ஆடுகளை வளர்த்து அதை பாதுகாத்து காடுகளில் மிருகங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விலக்கி அவைகளை எல்லாம் பாதுகாப்பாய் கொண்டு சேர்த்ததுனால நாமால் அகடி குடிகாரன். விருந்துனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பயங்கரமா இருக்கும். பெரிய பணக்கார வீட்டுல போனா, ஒரு கல்யாண வீட்டுல போனாலே எத்தனை வகை இருக்குது? 50 வெரைட்டியா இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, அந்த ஃப்ரை, இந்த ஃப்ரை, என்னவே முடிய மாட்டேங்க. அங்க ராகி தோசை, இங்க வெஜிடபிளாமா, இங்க நான்வெஜ்யானி. அப்ப இந்த நாபால் எல்லைகளில அப்படி ஒரு விருந்துங்கிற காலம். இதை யாரு கேள்விப்படுகிறார்னா தாவீது கேள்விப்படுகிறார். சாமுவேல், தாவீதை அபிஷேகம் பண்ணின சாமுவேல் மரித்து போகிறார். மரித்து போன வேளைகளில தாவீது சவுலுக்கு பயந்து, சவுல் சங்க அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். தாவீதை துரத்தி 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 வருகிறவன் தான் யாரு? சவுல். சாமுவேல் இறந்த உடனே சவுலுக்கு பயந்து தாவீது பாரான் வனாந்தரத்துக்கு ஓடி வருகிறார். யாருக்கு பயந்து? சவுல் ராஜாவுக்கு பயந்து பாரான் வனாந்தரத்துக்கு வருகிற வேளையில அங்க தாவீது ராஜா கேள்விப்படுகிறாரு, இப்படி நாபால் மயிர் கத்திரிக்கிற விருந்துங்கிற காலத்துல இருக்கிறாரு என்று சொல்லி. வனாந்தரத்துல போதுமான ஆகாரம் இருக்குமா? எதிரிக்கு தப்பி பயந்து தங்க உயிர் மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதும் என்று சொல்லி அந்த வனாந்தரத்துல வருகிற எல்லைகளில அவரோடு கூட 600 பேர் வர்றாங்க. யாரு? 5 பேருக்கே வனாந்தரத்துல சாப்பாடுங்கிறது கஷ்டம். 600 பேர் வர்றாங்க. அவர்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஆகாரம் போதுமானது இல்லாததுனால ராஜா தாவீது கேள்விப்படுகிறாரு, நாம் ஒரு காலத்துல இந்த நாபால் அந்த வனாந்தரத்துல இருக்கும் போது அவர்கள் ஆடுகளை பாதுகாப்பா வச்சிருந்தோம், வேலைக்காரர்களுக்கு உதவியா இருந்தோம். ஆகவே இன்னைக்கு நம்மளுக்கு தேவை ஆகாரம். அவங்க விருந்தும் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு 10 வாலிபரை கூப்பிட்டு நாபாலிடம் போய் நான் தாவீது வாழ்த்துக்கள் சொன்னதாகவும், உங்க சுக செய்தி, நீர் நல்லா இருக்கிறீரா, மனைவி நல்லா இருக்கிறீரா, வேலைக்காரர், ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா இருக்கிறதா விசாரித்து பின் எனக்காக நம்மளுக்காக ஆகாரத்தை கேளுங்க என்று சொல்லி அன்போடு தாவீது ராஜா 10 வாலிபரை நம்பிக்கையோடு அனுப்புறார். அல்லேலூயா. இங்க நாபாலுடைய சந்ததி என்ன? குடிச்சு வெறிச்சு விருந்துண்டு அப்படி ஆடல் பாடல் திராட்சரசத்துல மகிழ்ந்து இருக்கிறாங்க. இந்த தாவீதினுடைய 10 வாலிபர்கள் எல்லா தாவீது சொன்ன மாதிரியே அப்படியே நாபால்கிட்ட சொல்றாங்க, தாவீது நீ சுகமா இருக்கிறாயா, உங்களை வாழ்த்துகிறோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கானதை வேண்டும் என்று சொல்லும் போது நாபால் ஆல்ரெடி யாரு? முரடன். அவன் சொல்றான், தாவீது யாரு? ஈசாய் யாரு? சவுலுக்கு தப்பி வனாந்தரத்துக்கு ஓடி வந்தவன் தானே அவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பைபிள்ல நாகரிகமா நல்லா எழுதி இருக்குது. ஆனா அப்படி இல்லை, தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டி அனுப்புறான். 10 வாலிபரும் அப்படியே திரும்பி தாவீது கிட்ட வர்றாங்க, இப்படி இப்படி சொன்னார் என்று சொல்லி தாவீது அப்படியே சொல்லுகிற வேளையில தாவீது மூர்க்கம் அடைந்தவனாய், கோபம் அடைந்தவனாய், அவன் வீட்டுல ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, ஒரு ஆடு மாடு அவனுக்கு உண்டான எதுவுமே இருக்கக்கூடாது, நாளைக்கு காலையில ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டு போகணும், வாங்க அப்படின்னு சொல்லி 400 பேரோட 200 பேர் நீங்க இங்க பாதுகாப்பா இருங்க, இந்த 400 பேர் என் கூட வாங்க. தாவீதுக்கு சொல்லவா வேணும்? அவன் ஒரு முறை சிங்கம் கையாலே கிழிச்சவன், கரடிய கிழிச்சவன், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனே இல்லை, எதை வேணாலும் அடிப்பான். அவன் கோபத்தோடு மூர்க்க வெறியோடு வருகிற வேளையில
அபிகாயிலுடைய வேலைக்காரருக்கு ஒருவனுக்கு இது தெரிந்து அபிகாயிட்ட போய் சொல்றாங்க, இப்படி தாவீது ராஜா வந்தாரு, அவங்க வாலிபர் அனுப்புனாங்க, இப்படி சொல்லிட்டாரு, ஆகவே நம்மளை அழிக்கும்படியாக அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, அழிக்கும்படியாக கோபத்தோடு வருகிறார் என்று சொல்லி இந்த அபிகாயிலுக்கு வேலைக்காரன் சொல்லுகிற வேலையில அபிகாயில் தனக்கான காரியங்களை செய்து கொண்டு என்ன தாவீது ராஜாவை சந்திக்க புறப்படுகிறார். அல்லேலூயா. சந்திக்க புறப்படுகிற வேளையில தாவீதோட பேசி ஒரு சமாதானம், தாவீது எந்த தவறும் செய்யாதபடிக்கு சமாதானத்தோட இருக்கிறாரு. அபிகாயிலும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன நடக்குது? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குடிச்சு வெறிச்சு விருந்துன்னு சாப்பிடுறது எடுக்கிறதுன்னு இந்த குமாரம் நடக்குது. ஆனா குடும்பமே அழிக்கப்படக்கூடிய நிலைமையில அபிகாயில் அமைதியா அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். மறுநாள் மீண்டும் அவர்கிட்ட சொல்றார், நாபாலே நீ இப்படி பண்ணிட்ட, தாவீது ராஜா இப்படி சொன்னாரு, நான் போய் சில காரியங்களை செஞ்சேன், அதனால நம்ம குடும்பம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த நாபால் அப்படியே செத்தவனை போல ஐயோ அப்படின்னு தான் அப்படியே இருந்தான். 10 நாளைக்கு அப்புறம் அவன் மரித்து போனான். மீண்டும் தாவீது ராஜா அபிகாயிலை பத்தி கேள்விப்பட்டு இப்படி நாபால் மரித்து போனான் என்பதை அறிந்த தாவீது ஆட்களை வேலைக்காரர்களை அனுப்பி அபிகாயில அக்காவை திருமணம் செய்து கொண்டாங்க. புரிஞ்சுதா? இதுதான் இந்த 1 சாமுவேல் 25ஆம் பகுதியில நம்ம வாசிக்கிற இது. நீங்க ஏமா இதெல்லாம் சொல்ல? நாம் இந்த நாளில நீங்கெல்லாம் யாருன்னு சொன்னேன்? அபிகாயிலை போல மாற வேண்டும். அபிகாயிலுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பெண்களை வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை அழகா ஜெப குறிப்பு நடத்தின அந்த அம்மா சொன்னாங்க. வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி அநேக பெண்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். மகிழ்ச்சி இந்த அபிகாயிலுடைய அபிகாயினாலே மகிழ்ச்சி, ஆனா லைஃப்ல மகிழ்ச்சி இல்லை. ஆனா அவளுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை இந்த நாளில நம்ம பார்க்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 2 அத்திப்பழ அடைகளை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தாவீது ராஜா கிட்ட கொண்டு வர்றாரு என்பதுதான் இது. அவங்க இருந்து கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்னன்னா, பயம் உங்களை பின்னுக்கு இழுக்க விடாதீர்கள். அல்லேலூயா. பயம் உங்களை பின்னுக்கு இழுக்க விடாதீர்கள். தேவன் தரும் ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயம்? எதையாவது செய்யணும்னா ஐயோ என்னால முடியாது. நிறைய பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்கெல்லாம் தைரியசாலி, பார்த்தாலே தெரியுது. ஆமேன். அழகா பில்டிங் கட்டுவீங்க, ஆனாலும் பில்டிங் சரிஞ்சு போச்சு, அஸ்திவார ஸ்ட்ராங்கா இல்லாததுனால சரிஞ்சு போச்சு. சொல்லுவீங்க, எங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்தா நாங்க இன்னும் அழகான பில்டிங்கை கேட்டு, ஒரு நாள் நான் பில்டிங் கேட்டணும், எங்க பில்டிங் தான் நிற்குதுன்னு சொல்லி நல்லா அழகா இங்க பிளான் பண்ணாங்க, ரோல் பண்ணாங்க. கீழே அஸ்திவாரம் இல்லாம ஒரே ரோல் கிச்சா போகுமா? எப்படி போகும்? 4 பில்லர் வேணும் இருக்கு. இல்லைங்கய்யா, அட்லீஸ்ட் 4 இல்லைன்னா கூட 3 பில்லர் வேணும். 3 பில்லரை போட்டு அடுத்து அதை தூக்கி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, யாராலும் அசைக்க முடியாது. அங்க தொட்டிருக்கும் காங்கிரீட்டை தொட்டு அந்த டீமை வின் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பயம் உங்களை பின்னுக்கு இழுக்க விடாதீர்கள், தேவன் தரும் ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் முன்னேறி செல்லுங்கள். நம்ம பயந்து இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அநேக காரியங்களை நம்ம சொன்னோம், அப்படிதானே? தாவீதுக்கு தேவையானது என்னது அப்படி என்பதை அபிகாயில் அறிந்திருந்தார். பயந்து போய் வீட்டுல இருக்கல என் கணவர், நம்மளாம் நினைப்போம், எப்பா என் கணவரை மிஞ்சி நான் இதை செஞ்சேன்னா அவ்வளவுதான், செத்தேன், அப்படிதானே? அல்லேலூயா. இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா குடும்பத்தின் தலைவர், எங்க தலைவர் வீட்டுல இருக்காரு, சொல்லவே முடியாது, எதையும் சொல்ல முடியாது, ஓப்பனா பேசவே முடியாது. குடும்பத்தின் தலைவர் யாரு? கணவர். நம்ம குடும்பத்துக்கு முதல் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு பின்பதாக வைத்திருக்கிறது கணவர் தான். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தீங்கன்னா, என் கணவர் கல்லானாலும் புருஷன், பாருங்க எவ்வளவு அழகா தெளிவா இருக்கிறீங்க. அப்படிதான். ஆனா அந்த அபிகாயில் அக்கா என்ன பண்ணாங்க? கணவனை எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை ஞானத்தோடு தைரியத்தோடு எதிர்கொண்டாங்க. தாவீதுக்கு தேவையானது என்னது? ஆகாரம் தேவை. 5 ஆடுகள் அடிக்கிறாங்க. எல்லாம் 600 பேருக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வேலைக்காரர்கள்ட்ட கொடுத்து அனுப்பி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்.
அபிகாயிலுடைய ஞானத்தை இந்த நாளில நம்ம பார்க்கணும். நம்ம பெண்களா இருக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீது கோபத்தோடு இந்த நாபாலுடைய குடும்பத்தை அழிச்சு விட வேண்டும். இந்த உருக்குலைக்கப்பட்ட பார்க்க ஒண்ணுமே இல்ல, உருக்குலைஞ்சு போய் இருந்த சூழ்நிலைகளில எப்படி உருக்குலைஞ்சு இருந்தத இது எப்படி இருந்து ஃபர்ஸ்ட் உருக்குலைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா தேவ ஞானத்தோடு தேவனுடைய கரத்துல வாழ்க்கையை கொடுத்தா அருமையான ஒரு சேமிக்கிறதாகவும் விளையாடுறதாகவும் எதற்கென்றாலும் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட இந்த அபிகாயில் பாத்தீங்கன்னா பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு தேவ ஞானத்தோடு தைரியமாய் முன்னேறி சென்று தன்னுடைய குடும்பத்துக்கு வரவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம குடும்பத்துக்கு வர இருக்கிற ஆபத்தை பார்த்து தடுத்து நிறுத்தியிருக்கோம் இது வரைக்கும்? உண்மையா சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்மளுக்கு தெரியாது நம்ம குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. அதை தான் சொல்லியிருக்குது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல. நம்மளுக்கு இப்ப எங்க இருக்காமா? வான மண்டலங்கள்ல இருக்கிறான். இங்க இல்ல, எங்க இருக்குது? வான மண்டலத்துல. நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு, ஊழியத்துக்கு, போதகருக்கு எதிராக எழுப்புகிற சத்துருக்களின் காரியங்கள் இந்த உலகத்துல தீர்மானிக்கப்படல. பிசாசானவன் தீர்மானிக்கப்பட்டு வான மண்டலத்துல வந்து போய் சேரும் ஆண்டவருடைய சமூகத்துல. நீங்களும் நானும் ஜெபித்து ஞானத்தோடு செயல்படவில்லை அப்படின்னா இந்த பூலோகத்துல இருக்கிற உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல அது செயல்படும். புரிஞ்சுதா? புரியல? புரியாத மாதிரி இருக்கிறீங்க, புரிஞ்ச மாதிரி தெரியுது. புரியுதா இல்லையா? இந்த அபிகாயில் நேனமா குடும்பத்தை காப்பாற்றினாள். அபிகாயில் வந்து கணவரிடம் கேட்டு இப்படிதான் செய்யவேன் அப்படி இல்ல. முதலாவது என் குடும்பத்தை அழிக்காமல் தாவீது ராஜாவிடம் இருந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நேனமாய் செயல்பட்டு தீவிரமாய் செயல்பட்டாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கடைசி காலத்துல இருக்கிறோம். தீவிரமாய் செயல்பட வேண்டும். நம்ம காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் கணவருடைய வாழ்க்கையில, ஊழியத்துல அநேக நேரம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதே என்று சொல்லி கிளம்புவோம். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதிகாலையில இருட்டோட எழுப்ப வேண்டும். குணசாலியான ஸ்திரீயாக, ஒரு தைரியம் உள்ள ஸ்திரீயாக எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்படி எழுப்பலாம்? நம்ம அழகா வாசிக்க போயிட்டது நீதிமொழிகள் 31ல. இருட்டோட எழுந்து அதிகாலை, எல்லாரும் அதிகாலையில இருட்டு நேரம், விடியதற்கு முன்பதாக எல்லாரும் தூங்குகிற நேரத்துல யாருக்கு இருக்குது ஜெபிக்கிற அந்த ஆர்வம்? யார் அப்படி ஜெபிக்கிறீங்க? எனக்காக, என் குடும்பத்துக்காக, நான் இருக்கிற தேசத்திற்காக, என் திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று எத்தனை பேர் ஆணித்தரமாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபித்து இந்த அபிகாயிலை போல குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து அதை பாதுகாக்க வேண்டும். அநேகருடைய கரங்கள் இன்று உயர்த்தப்படவில்லை, தாழ்த்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறது. நம்ம எல்லாரும் சமைக்கிறோம். எத்தனை பேர் சமைப்பீங்க வீட்டுல? எல்லாருமே சமைப்பீங்க. அழகா இந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. சோம்பேறி யாரு? நீங்களாம் அபிகாயில் அக்கா சோம்பேறியே கிடையாது. நான் இப்படி சொன்னா வீட்டுக்கு போனேன்னா எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, என் கணவர் சொல்லுவாங்க, எங்க அபிகாயில் அக்கா சோம்பேறியா இருந்தாங்க, நீ என்ன சோம்பேறிங்க எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னுட்டு. நம்ம ஜெபிக்காம நம்ம குடும்பத்துக்கு ஒரு அறை தடங்களை போடாம இருந்தோமானால் நீங்களும் நானும் சோம்பேறின்னு வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. இருட்டோட எழும்பி ஜெபித்து வான மண்டலத்துல என்ன இருக்குதோ அதை கேன்சல் பண்றேன். என் குடும்பத்துக்கு விரோதமா, என் தேசத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, நாங்க வாகனத்துல போகும்போது பாதுகாப்புக்கு விரோதமா இருக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணிக்கிறேன்னு ஜெபித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நல்லா ஸ்மூத்தா போகும். இல்ல அப்படின்னா சில தடை கற்கள் வரும். எப்படி நாபாலின் குலத்தின் நிமித்தமாக தாவீதால வெறித்தனமா வந்து குடும்பம் அழிக்கப்பட்டதோ, அபிகாயில் இல்லைன்னா அன்னைக்கு
குடும்பம் இல்ல. இன்னொன்னு அபிகாயில் யோசித்திருக்கலாம், நான் என்னோட எல்லாமே இருக்குது, நான் ஏன் தாவீது ராஜாவை சந்திக்க போனோம், எல்லாவற்றையும் என்னுடைய வேலைக்காரர்கிட்ட கொடுத்து விட்டு அவர் அமைதி. இதுதானே அவருக்கு தேவை. தாவீது ராஜாவுக்கு என்ன தேவை? ஆகாரம் தான் தேவை. கொடுத்துச்சு, நான் அமைதியா இருக்கிறேன் என்று இருக்கல. ராஜா முன்னாடி நான் போனேன்னா அவர் முதலாவது சொல்ல இவளை போட்டது யாரு? அவ யாரு? அபிகாயில் அக்கா யாரு? நாபாலுடைய மனைவி. இவதான் எல்லாத்துக்கும் இவளை போட்டு தள்ளு. நடக்குமா நடக்காதா? அப்போ இவ என்ன செய்யற? பயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஞானமாய் செயல்படுகிற ஒரு பெண்மணியாக இந்த அபிகாயில் காணப்படுகிறார். நம்ம பார்த்தோம், சோம்பேறி தான் வேட்டையாடினரை சமைப்பதில்லை. வேட்டையாடுவது கடினமா ஈஸியா? சொல்ல ரொம்பவே கடினம். ராத்திரி போவாங்க, லைட் டார்ச் அடிச்சு அங்க பாம்பு வருதா, பூச்சி வருதா, பள்ளி வருதா தெரியாது. ஆனா வேட்டையாடிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேட்டையாடி வந்து அதை வச்சுட்டு அப்படியே அசந்து தூங்கி அடுத்த நாள் எழுதுனாங்க. அது பிரயோஜனமா? இப்ப நீங்க எல்லாம் போறீங்க, காய்கறி வாங்கிட்டு வரீங்க, அவியல் செய்ய. எனக்கு அவியல் ரொம்ப பிடிக்காது, அவியலை வச்சுக்கோங்க. அவியல் வச்சு எல்லா காயும் வெட்டி எல்லாம் எடுத்துட்டீங்க. ஐயோ சோம்பலா இருக்குது, அதாவது டயர்டா இருக்குது, நான் சமைக்கிறது அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சா யாருக்காவது பிரயோஜனமா? பிரயோஜனம் இல்லை. நாம் குடும்ப பெண்கள் வாங்கிட்டு வருகிறவர்களா இருக்கக்கூடாது. அதை வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது என்னவாகும்? ஒரு வாசனை வருமா? நாங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல தான் எங்க சர்ச்சு இருக்கு. ஒரு சர்ச்சு பெருமாள், ஒரு சர்ச்சு அங்க 10 மணிக்கு அந்த ஆராதனை. கரெக்டா 11 அப்படின்னா கீழே இருக்க மட்டன் சும்மா எல்லா மூக்கையும் தொலைக்கும். பசி என்ன செய்யும்? பசியே தூண்டும். அந்த வாசனை, அந்த ருசி, சமைக்கும் போது வருகிற வாசனை என்ன செய்யும்? பசியை தூண்டி. எல்லாருமே எங்க சர்ச்சில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, மட்டன் ஆச்சு அடுத்தது வர ஸ்மெல் அப்படின்ட்டு. என்ன செய்யுமா? நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அந்த வாசனை, அந்த அடுத்து என்ன செய்யுது? அந்த ஆகாரத்தை சமைச்சு அப்படியே வைக்கிறது இல்ல. அதுக்கும் நீதிமொழிகள் ஒரு இருக்குது. அவன் சோம்பேறி சமைச்சு வச்சிருக்கானா, அதை தன் வாய் அண்டைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. அதை சோம்பேறி தான் வேட்டையாடினேன். 19:24. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பாருங்க, சோம்பேறி சமைச்சு வச்சிடலாம், ருசி வருது, சாப்பிட்டாதான் நம்ம திருப்தி ஆக முடியும், நம்ம பலன் கொள்ள முடியும். அநேகருக்கு நல்ல சக்தி வந்தால்தான் உழைக்க முடியும், ஓட முடியும், குடும்பத்துக்காக தேவனுக்காக செயல்பட முடியும். அல்லேலூயா. சாப்பிட்டாதான் பிரயோஜனமா இருக்கும், சக்தி வரும். ஆனா நாம் சோம்பேறியாக இல்லை. அபிகாயில் அக்காவை போல தீவிரமாய் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கை குலுக்கி சொல்லுங்க, நம்ம சோம்பேறி கிடையாது. அபிகாயில், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஆமென். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதிக்கணும். என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சு கொள்ளணும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன தீக்குச்சி தான், நைட் 8 மணிக்கு கரண்ட் போயிட்டு வைங்க, அந்த தீக்குச்சி பத்தி வச்ச உடனே என்ன ஆகும்? இருட்ட போனி விரட்டணுமா? ஏனே வேண்டாம், அது தானே போயிடும், வெளிச்சம் வந்துடும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஒரு மகளிரா இருப்போமானால் வெளிச்சம், தேவனை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் நம்ம இல்லைகளில உதிக்கும். அல்லேலூயா. தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் தேசங்கள் என்னவாய் போயின? பாழாய் போயின. நீங்களும் நானும் எழும்பினா அது பாழாய் போகாது. அல்லேலூயா. அந்த நியாயாதிபதிகள்ல வாசிக்கிறோம், நம்ம பயந்து பயந்து முடங்கி பெண்களாய் நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஞானத்தோடு தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில உங்களிடமும் என்னிடமே எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படியே வானத்துக்கு நேராக கரத்தை குத்தி சொல்லுங்க, அப்பா நான் தீவிரமாய் அபிகாயிலை போல செயல்படுகிறவளாய், குடும்பத்துக்கு அரணாய், குடும்பத்தை கட்டுகிறவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி. எஸ் லார்ட். ஆமென். ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் ஒரு பெண்ணு தான் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. நீங்க இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா திருப்பூர் பட்டணத்தை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நம்பி தேவன் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிசேரா என்று ஒரு மனுஷன் இருக்கிறார், அவள் எதிரியிடமிருந்து தப்பி ஓடி வருகிறார். யாகேல் அப்படிங்கிற பெண்மணியை பார்த்து உங்க வீட்டுல நான் கொஞ்சம் மறைஞ்சு கொள்ளணும். அந்த பெண்மணி ஆண்டவர் அறிஞ்சவள் தான். அப்படியே யாகேலை உள்ள அழைத்து கொண்டு, யாரு சிசேரா யாருக்கு விரோதமா எழுப்பினவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, இஸ்ரவேல்களை எதிர்த்து துன்புறுத்தினவன். அப்பதான் இந்த யாகேல் உள்ள வரும்போது எல்லாம் கொடுக்குறாரு, தண்ணி தான் கேட்கிறார். யாகேல் என்ன கொடுக்குறாங்க? பால் கொடுக்குறாங்க. ஞானம் உள்ள பெண்ணு தானே. நீங்களும் நானும் பாலை கொடுப்போமா? நான் கொடுக்க மாட்டேன், நீங்களும் நல்லவங்க, நீங்க குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? நீங்க குடிப்பீங்களா? குடிப்பீங்களா?
எவனே தெரியாது, ஒருத்தன் அடிச்சு பறக்கி வர. அவன் பெரிய ராணுவம், நம்ம பார்வன் ராணுவத்தை விட கூட 900 ராணுவ அதிகாரங்கள் எல்லாம் அதிகம் படைத்தவன். அவன் பயந்து ஓடி வருகிறான். ஆனா யாகேல் அக்கா என்ன செஞ்சாங்க? வாங்கய்யா வாங்க அப்படி நேனமா நடக்கிறாங்க பாருங்க. பால் தண்ணி தானே வேணும், இந்தாங்க குடிங்க பால். குடிச்சிட்டு அயர்ந்து போய் அவன் எத்தனை கிலோமீட்டர், அதனால பல கிலோமீட்டர் ஓடி வர்றான். இளைத்தவனாக படுத்து தூங்குகிற வேளையில யாகேல் ஞானம் உள்ளவளாக தைரியம் உள்ளவளாக அந்த கூடார ஆணியை எடுத்து ஒரே போடு. அல்லேலூயா. அப்போ பெண்களை கர்த்தர் எவ்வளவு வல்லமையா பயன்படுத்துறாரு பாருங்க. நீங்களும் நானும் அமைதியா இருந்தோமானால் தேவன் நம்மளை பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா உமக்காக நான் பயன்படுவேன், தைரியமாக எந்த எல்லைகளிலோ உமக்காக நான் பயன்படுவேன் என்று சொல்லி குடும்பத்தையும் தேவனுக்காக எழுப்ப உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. பயத்தை போக்கி, பயத்தை பார்த்து இல்ல, ஞானத்தோடு தீவிரமாய் செயல்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயாக அதிகாலையில என்ன செய்ய வேண்டும்? இருட்டோட, அது இரவு 10 மணியா இருக்கலாம், 2 மணியா இருக்கலாம், விடிஞ்சம் பரவாயில்ல, இருட்டுல எழும்பி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது இந்த எல்லைகளை உங்களால் அசைக்க முடியும். அசையாதவைகளை அசையும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். 2வது, தாழ்மையும் அன்பும் கொண்டிருந்து உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் சமாதானமா இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இருக்கிற வீட்டுல, ஒருவேளை சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவோ, எல்லாரோட சமாதானமா இருக்கோமா? எல்லாரையும் அன்பா நேசிக்கிறோமா? ஒரு நிமிடம். ஒருவேளை அதுல தவறுனோமானா, ஆண்டவரே நான் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த அபிகாயில் என்ன பண்ணுகிறாங்க? வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். ஆமென். போதும், இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். அபிகாயில் எந்த தப்பாவும் பண்ணுனாங்களா? தப்பு பண்ணவே இல்லை. வேலைக்காரன் ஒருவன் வந்து சொன்னதை கேட்டுட்டு நம்முடைய கணவன், அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லி இருக்குது, நாபால் அவனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நாபால் அப்படின்னா முட்டாள் அர்த்தம். நாபால் என்ன அர்த்தம்? முட்டாள். அவன் பேர் முட்டாள், அதனால அவன் அப்படி பேசிட்டான். அந்த பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க, என் மேல தாங்க. நீங்க மன்னித்து அவ வந்து நல்ல செல்வந்தன் தாங்க, அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தீவிரமாய் செயல்பட்டு தாவீதை சந்திக்க ஓடோடி வருகிறார். வந்தது மாத்திரமல்ல, கழுதையை விட்டு இறங்கி தாழ்மைய அணிகிறார். நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? சிந்திக்கிறேன். தாழ்மையா இருக்கிற எல்லைகளில ஜெயம், வெற்றி வரும். அல்லேலூயா. தாழ்மையா யாரெல்லாம் இருக்கீங்களோ, பெண்கள்னாலே தாழ்மைக்கு அடையாளம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பெண்கள்னா அடங்கி போவாங்க. அதுதானே நம்ம என்ன சொல்லுவாங்க? இப்ப அபிகாயில் அக்காவுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பாக்குற 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? இவளுக்கு என்ன வந்து போச்சு? இவ இருக்க வேண்டியதான, எதுக்கு ராஜாவாக ஓடுறா? நம்ம சமுதாயம் என்ன சொல்லும்? ஆமாவா இல்லையா? நீங்களும் சொல்ல முடியல. எங்க ஊர்ல திருநெல்வேலியில எல்லாம் அப்படிதான் அமைதியா கிடக்குது. என்னது பொட்டச்சி ஓடுறா? இவளுக்கு வீட்டுல அடங்கி இருக்க முடியாது. இந்த அபிகாயில் அக்கா தாழ்மையாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுகிட்ட சமாதானமாய் பேசுகிறார்கள். நீங்களும் நானும் தாழ்மையையும் அன்பையும் நமக்குள்ள வச்சு இருக்கிற ஒவ்வொருவரோடு சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல தவறு செய்யல. அபிகாயில் ஏதாவது தவறு பண்ணாங்களா? இல்லவே இல்லை. ஆனா அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம குடும்பத்துல நம்முடைய கணவருக்கு நல்ல மரியாதை செலுத்த வேண்டும். ஒருவேளை கணவர் தப்பாதான் சொல்லி இருந்தா கூட, எல்லாம் ஓப்பனா பேச முடியல எனக்கு, அப்பா சொல்லி இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா தாழ்மையா இருக்கு. நாட்கள் என்ன செய்யும்? பிந்தோம். ஆனா பொறுமையாக இருந்து சகித்தோமானால் நாம் இருக்கிற இடத்துல சண்டை இல்லாதபடிக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும், அபிகாயில் அக்கா எவ்வளவு பொறுமையோடு எவ்வளவு தாழ்மையா இருந்தாங்க. ஆனா நான் இருக்கிற இடத்துல, நான் பார்க்கிற என்னுடைய சமுதாயத்தை நான் எப்படி நேசிக்கிறேன்? ஆண்டவர் என்ன சொன்னார்? பிரதான கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இது என்னது? சிலுவை. முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், பின்பு சக மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அன்பு கூறணும். அதை செய்யறோமா? செய்யல அப்படின்னா நம்ம கிட்ட அன்பு இல்லை,
சமாதானமும் இல்லை, தாழ்மையும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீங்களும் நானும் சமாதானமா இருக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். இந்த அபிகாயில் அந்த தாவீதண்டை போய் சொல்றாரு, ராஜாவே, அவர் பேசுறத பாருங்க, ராஜாவே, நீர் இந்த வனாந்தரத்துல சுற்றி திரிகிற ஆள் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டீங்க, உங்களை இப்படியே விட மாட்டார், நிலையான வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. நிலையான வீடை கட்டுவது மாத்திரமல்ல, நீர் ராஜாவாக உயர்ந்திருப்பீர். நீர் ராஜாவாக உயர்ந்திருக்கும் போது இந்த நாபால் ஒரு முட்டாள், இவனை கொண்டதினால அந்த பலி உங்க மேல சுமரக்கூடாது. பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நானே பதில் செய்வேன். அவர் பழி, நம்ம பழி வாங்கலன்னா கோபாக்கினி அவர் வரும். எப்படி கோபாக்கினி வந்தது பாத்தீங்களா வேதாகமத்துல? நாபாலிட்ட அதிகாலையில சொன்ன உடனே செத்தவன் போல இருந்தார். 10 நாள் ஆண்டவர் வச்சிருந்தார், உடனே முடிச்சு கட்டல. 10 நாளில அந்த நாபால் மரித்து போயிட்டார். ராஜா தாவீதினே வந்து பண்ணியிருந்தானா தாவீதின் பேர்ல இரத்த பலி சுமரும். ஆனா அந்த இரத்த பலி சுமராதபடிக்கு இந்த அபிகாயில் துரிதமான செயலினால தீர்க்க தரிசனமா சொன்னார். சும்மா சொல்லல, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார், நீர் ராஜாவா இருப்பீர். அல்லேலூயா. நீங்கள் நானும் அபிகாயிலை போல ஒரு தாழ்மை, அன்பு, பொறுமையோடு இருந்தோமானால் கர்த்தர் உங்களுக்காக நின்று செயல்படுவதை, கோபாக்கினை அவருடையது, பலி வாங்குறது அவருடையது. நீங்களும் நானும் என்ன காட்ட வேண்டும்? அந்த பிரதான கற்பனையை தான் காட்ட வேண்டும். துரிதமாய் செயல்பட வேண்டும். எப்படி செயல்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுபடும் போது சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால். நீங்கள் நானும் இதை செய்யறோமா? நிதானித்து பார்க்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என்ன வேணும்? அன்பு வெளிப்படணும். முதல் அன்பு நம்ம கிட்ட இருந்து மக்களுக்கு போகுதா? இன்று நின்று சிந்தித்து கவனித்து செயல்படும் போது இந்த திருச்சபையை இடிச்சு பெருசா கெட்டுற அளவுக்கு கர்த்தர் செழிப்பான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு அபிகாயிலை போல தேவ சமூகத்துல துரிதமாய் செயல்பட வேண்டும். துரிதமாய் மாத்திரமல்ல, தேவையான எல்லாவற்றையும். அபிகாயில் தேவனை அறிந்திருந்தார், வேத வசனத்தினால நிறைந்திருந்தார். அவள் ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்ததினால ஞானமாய் செயல்பட்டார். பின்பு இந்த தாழ்மை, பொறுமை தேவ வசனத்தோடு இசைந்திருக்கும் போதுதான் வரும். நீங்களும் நானும், நான் இந்த இடத்துல உங்க முன்னாடி இருக்கிறேன்னா இது ஒரு சின்ன சாட்சி, பெருமைக்காகவும் வேற எதுக்காகவும் இல்லை. நான் எனக்கு ஊர் வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி. ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான். சிஎஸ்ஐ சர்ச்சில் எந்த ஒரு கிளீனிங் வேலை, கழுவுற வேலை எங்கனாலும் நான் இருக்கேன். அல்லேலூயா. இங்க எங்க திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியும், வெளியெல்லாம் விடவே மாட்டாங்க, பஸ் ஏறி தனியா போகவே விட மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்காக ஓடுனதுனால, அந்த கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பதவியோ பணமோ புகழோ தேவையில்லை. கர்த்தர் எந்த இடத்துலனாலும் கொண்டு வரை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஆண்டவருடைய பணியை செஞ்சதுனால ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். என்னுடைய குடும்பத்தில இருந்து நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வெளியே செல்லப்பட்ட அநேக மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் வாலிப வயதுல ஆண்டவருடைய பணியை செய்தேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். எனக்கு கரெக்டா அந்த காரியம் ஜெபிக்க தெரியல. எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியத்தினால என்னுடைய 21வது வயதுல நான் முதலாக கால் நடக்க முடியாதவளாக கூடி குறுகி போய் இந்த உடைக்கப்பட்டு, இது எப்படி இருந்துச்சு? உடைக்கப்பட்டு உருகுலைஞ்சு, எப்படி உடைக்கப்பட்டு உருகுலைஞ்சு கிடந்ததை போல நான் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவளாக கிடந்தேன். ஆனா ஆண்டவருக்கு நான் சின்ன வயதுல செய்த காரியம், ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டு எப்படி அழகான ஒரு உண்டியலாக, ஒரு பாலா இது பிரயோஜனப்படுகிறதோ என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தீர்களானா இந்த எல்லைகள் உங்களுடையதாகும். ஆமென். இந்த எல்லைகளை உங்களுடையதாக்குவார். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி தன்னை தாழ்த்தின போது 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார்.
அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கூட்டி கொடுத்தார். ஈசாக்குக்கு விரோதமாக எதிரிகள் எழுப்புனாங்க. என்னது? துறவு தோண்டணும். ஒரு துறவை தோண்டணும்னா இது எங்களுடையதுனாங்க. ஈசாக்கு சண்டை போட்டாரா? இல்ல. ஓகே, பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அடுத்த துறவை தோண்டினாரு. அங்கேயும் வந்தாங்க, சண்டை போட்டாங்க. சண்டை போட்டாரா? இல்ல. ஆனா நீங்களாம் நல்லவங்க. எங்க ஊர் சைடு இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? சும்மா ஒண்ணுமே இல்லாத கூட சண்டைக்கு படை எடுத்துட்டு வருவாங்க. கையை ஒடிச்சுவேன், காலை ஒடிச்சுவேன், ஒடிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். ஆமாவா? நீங்களும் இல்ல. அது திருப்பூர் அந்த சைடு, நார்த் சைடு உள்ளவங்க. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு அடுத்த தடவை தோணுங்க, என்னுடைய பரவாயில்ல வச்சுக்கோங்க. அடுத்துதான் பார்த்தா 28வது வசனம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளும்படி சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தாழ்மையோடு இருக்கும்போது வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையுமா. கனியுள்ள வாழ்க்கை நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த திருச்சபையில இருந்து வருகிற பிள்ளைகளா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நன்மையை தான் செய்வாங்க. புறஜாதி சொல்லணும், தேவனை அறிஞ்சவங்க இல்ல. புறஜாதி உங்க குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்காங்க பாருங்க. அந்த அக்காவா, அந்த சித்ராக்காவா, அந்த ராதாக்காவா, அவங்களை போல நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. அப்படி சொல்கிறவர்களாய் பெண்களாய் நீங்கள் எழுத வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில அபிகாயிலுடைய வாழ்க்கை நிமித்தமாக எதிர்பார்க்கிறார். தாழ்மை என்பது பெண்களுடைய பலவீனம் அல்ல, அதுதான் பெண்களுக்கு பலம். அல்லேலூயா. தாழ்மையா இருந்தமானால் நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? பயத்தை பார்த்து பின்னாடி போக கூடாது. தெய்வ வல்லமையோடு ஞானத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? அன்பு, தாழ்மை, பொறுமை நமக்கிட்ட இருந்து வெளிப்படுத்தணும். மூன்றாவது பார்க்கும்போது நீங்கள் தனியே இல்லை, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். அபிகாயில் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து பயந்து போய் கூனி குறுகி அந்த இடத்துல அப்படியே இருக்கல. என்ன செஞ்சார்? தைரியத்தோடு அந்த ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போனார். நீங்களும் நானும் தைரியம் உள்ளவர்களாய் காரியங்களை வாழ்க்கை செய்கிற தேவனிடத்துல அதுல பார்க்கும்போது 20-30 வீட்டுல போய் இந்த 25 அதிகாரத்தை முழுவதும் 2 டைம் வாசிங்க. அப்பதான் நான் சொன்னது ஒரு சிலர் புரியும், இல்லைன்னா புரியவே அது. சோ அவர் சொல்றாரு அபிகாயில பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. நீங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா பொறுமை, தாழ்மை, அன்பு, சமாதானம், என்ன தவறு செய்யாதபடிக்கு, பாதகம் பண்ண கூடாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தும்படி உன்னை கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீது ராஜா அந்த அபிகாயில ஆசீர்வதிக்கிறார். அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பெண்களுக்கு நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்லுது? புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவாளாம். என்னது? வீட்டை கட்டுவாளா, குடும்பத்தை கட்டுவாளா, தேசத்தை கட்டுவா. அல்லேலூயா. தெய்வ பயத்தோட அவருடைய பாதத்துல இருந்து வந்தவனால் நாம் கட்ட வேண்டியதை கர்த்தர் அபிஷேகம் உள்ளவர்களுக்கு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அபிகாயில் போல நீங்க இன்னைக்கு ஒவ்வொருவரும் அபிகாயில். தேவன் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். தைரியத்தை மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து தலைமைத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நடத்த, திருச்சபையில சில ஊழியங்களை செய்ய, சில பொறுப்புகள், பாஸ்டருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களோ அதை சிறப்பாய் செய்வதற்கு நீங்கள் தான் தூண், நீங்க தான் அஸ்திவாரம். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம திருச்சபைய நம்ம பக்கத்துல இருக்கவங்க கையை குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவரோடு இசைந்து கட்டப்படுகிற அந்த திருச்சபையாய் கட்டி எழுப்புவதற்கு நீங்க தான் ஒரு அஸ்திவாரம். நீங்க தான் ஒரு அஸ்திவாரம். நீங்க தான் தைரியசாலி. நீங்க தான் திறமைசாலி. நீங்க தான் புத்திசாலி. பார்த்து சிரிச்ச முகத்தோட ஆமென். சூழ்நிலை என்னவாக கூட இருக்கலாம், தெய்வ பலத்தோடு நாம் முன்னேறி செல்லும். வாங்க. தெய்வ பலத்தோடு முன்னேறி செல்லும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்வார் என்பது எப்படி தெரிந்தது? தாவீது சொன்னார், நான் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து தடுத்தார். நான் அபிஷேகம் பெற்றவன். நீ ராஜாவை சொல்ல, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீ பொல்லாப்பு செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்மளே சொல்லுவோம், நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுவோம், எத்தனையோ மொபைல்ல பார்ப்போம். பாஸ்டமா அவங்க முன்னாடி எடுத்து
மொபைலில் ஒன்று பார்த்தா உடனே சொல்லுவோம், பார்த்தியா பாஸ்டர் மாதிரி பார்க்கலாம். அவங்க என்னத்தையோ சும்மா ஏதாவது எடுக்கும்போது வந்திருக்கோம், அதான் கண்டது வருது. ஆமென். ஆனா இங்க சொல்றது பாஸ்டர்மா, அதே போலதான் ராஜாவாகி நீர் பொல்லாப்பு செய்யவே கூடாது. அல்லேலூயா. நாபாலுக்காக கோபாக்கினை கர்த்தர் அனுப்பினார். நாபால் மரித்து போனார். அபிகாயிலுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. அபிகாயில்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவ வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை. எப்ப பாரு சண்டை, விடிஞ்சா சண்டை, அடைஞ்சா சண்டை, குடிகாரன் ஐயோ ஐயோங்கிற சத்தம். ஆனா தேவ சமூகத்துல ஞானமாய் செயல்பட்டதுனால அபிகாயிலுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஒரு ராஜாவுக்கு அப்படி மனைவியாக்கப்பட்டாள். அந்த நேரத்துல தாவீதுக்கு இது கேள்விப்பட்ட நேரத்துல காரியங்கள் கைகூடி வருது என்று சொல்லி வாலிபரை அனுப்பி போய் தூக்கிடுவாங்க. அந்த அபிகாயில் ஆலோசனைக்காரியாக கர்த்தர் அனுப்பின மகள் கொண்டு வா என்று சொல்லி ஏற்ற வேளையில கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அவள் அப்பவே என்ன சொல்றாரு, அந்த 42ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவள் கழுதையை அப்ப கூட சொல்லல, நான் தாவீதுக்கு மனைவியா ராணியாக போறேங்கிற பெருமை இல்லை, பொறுமையோடு தாழ்மையோடு நாம் அவருடைய அடியாள் என்று சொல்லி போய் அந்த ராஜாவை தாவீதுக்கு மனைவியானாள் என்று சொல்லியிருக்கோம். உயர்வு வரும்போது பணிவு தேவை. அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தாழ்மையோடு இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிடுவார். யோசேப்பனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சகோதரர்களால் குற்றம் சாட்டப்பட்டு குழியில அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பொறுமையோடு இருந்தான். ஏற்ற வேலை வரும்போது தேவன் அதிபதியாக உயர்த்தினார். லேசான பதவி அல்ல. அல்லேலூயா. லேசான பதவி அல்ல, உயர் பதவியாக. யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் யோபுக்கு வந்த பாரம் அழுத்தம் எல்லாம். ஆனா தேவ சமூகத்துல மனைவி என்ன சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். சொந்த மனைவி சொல்லிட்டா. அத்தனை பிள்ளைகள், அழகு பிள்ளைகளை பெற்றவள் சொல்லிட்டா. எல்லாம் இழந்ததும் பணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, போயா நீ அப்படின்னு. ஆனா யோபு பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்ததுனால 2 மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யாரெல்லாம் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கு, அப்படியே முழங்கால் படித்து போடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? அப்பா, என் வாழ்க்கை உடைக்கப்பட்டது போல. அபிகாயில் என்றால் மகிழ்ச்சியின் அர்த்தம். ஆனா அவளுடைய வாழ்க்கை அநேக நேரத்துல சீர்குலைக்கப்பட்டது. அதே போல என் வாழ்க்கையில நான் உயர்வு இல்லாதபடி உடைக்கப்பட்டவளாக இருக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டதா இருக்குது. இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில போல நான் அதிகாலை ஜெபிக்கிறவளாக, திறப்பிலை நிற்கிறவளாக, ஒரு தெபராக்களாக எழும்ப அப்பா என்னை பலப்படுத்துங்க கேளுங்க. வானத்துக்கு நேராக என்னால என்னுடைய சூழ்நிலையை சமாளிக்க முடியலப்பா. தேவ திட்டம் தாமதிக்கலாம், ஆனால் அது வெறுமையாய் போகாது. உயர்வு வரவில்லையே, என் வாழ்க்கையில இப்படியே இருக்குது நினைச்சிருக்கீங்களா? ஆண்டவருடைய காலம் வரும் வரைக்கும் அவருடைய சமூகத்துல அபிகாயிலை போல ஒரு பொறுமையோடு இருக்கும் போது ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பல கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னடையாளமாக சீடர்களுடைய கால்களை கழுவினார், தாழ்மையை அணிந்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இந்த அபிகாயில் தாழ்மையோடு தாவீது ராஜாவை சந்தித்ததை நம்ம பார்க்கலாம். இந்த நாட்களில திருச்சபை நீங்களும் நானும் ஒரு மணவாட்டி, மணவாளன் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஓ ஷகடரபா, அப்பட கேளுங்க, அந்த மணவாளனை சந்திக்க நீங்க ஆயத்தமா? கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது அந்த மணவாட்டியாக, பரிசுத்தம் உள்ளவளாக, அன்புள்ளவளாக இருக்கிற இடத்துல சமாதானத்தோட தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பயன்படுத்துவோமானால், செயல்படுவோமானால் அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டது போல. அப்பட கேளுங்க, நான் எந்த காரியத்துக்காக பின்னடைய கூடாது ஆண்டவரே, தீவிரமாய் செயல்படுவேன். திருச்சபையில ஒரு காரியமா நான் நிற்பேன். திருச்சபை தேவ திட்டத்துக்கு பொருளாதாரத்துல நான் ஒத்துழைப்பேன். என்னால முயன்ற காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? கடினமான வாழ்க்கையா போனா கூட, உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போனா கூட தேவனுக்காக உண்மையா எழும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார்.
கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து உங்களையும் என்னையும் ஒரு அபிகாயிலாக இருக்கிற எல்லைகளில சமாதானமா இருக்க கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய மத்தியில இருக்கிற பாஸ்டர் ஜெபித்து நம்மளை கிருபையுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு அருமையான வேதகம கதாபாத்திரத்தை எங்கள் முன்னால நிறுத்தினீங்கப்பா. நாங்கள் தீவிரமாக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சமாதானம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. சமாதான குறைச்சல் உள்ள இடத்துல, பகை உள்ள இடத்துல, விரோதம் உள்ள இடத்துல, முறுமுறுப்பு உள்ள இடத்துல, குரோதம் உள்ள இடத்துல சமாதானத்தை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. சமாதானத்தை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, சமாதான காரணரே, எங்கள் எல்லைகளில் இருக்கிற சமாதானத்தை, எங்களுடைய எல்லைகளில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நம்பி இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவீர், உயர்வை கட்டளையிடுவீர். எங்கள் வாழ்க்கையை தகப்பனை மீண்டும் கட்டி எழுப்புவீர் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட வாழ்க்கையை கட்ட உயர்த்துவீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீர் கட்டளையிடுவீர், நன்மையை கட்டளையிடுவீர், மேன்மையை கட்டளையிடுவீர். இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கை கட்டப்படுவதாக. உடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டப்படுவதாக. கர்த்தர் நிலைப்படுத்துவீராக, கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.